ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க. நாளைக்கு வந்து மாலை போடுறங்காட்டி வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எல்லாம் வந்து அலங்கோலமாக கிடக்குது. நல்லா எடுத்து வைக்கல, இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து மாப்பெல்லாம் போடல, எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்து வச்சிட்டேன். தொடச்சி வச்சாச்சு. இனி வந்து மாப் போட்டு மறுபடியும் இதெல்லாம் வந்து லைனாக எடுத்து வைக்கணுங்க. ஃப்ரிட்ஜெலாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கழுவினோம். இப்போ ஒரு தடவை வந்து நீட்டாக கழுவி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் இதெல்லாம் வந்து தேய்க்கல. டைம் வேறு வந்து 4:45 ஆயிடுச்சு. நானும் வேலைக்கு போயிட்டு வந்துடுறாங்க, அதனால் வந்து செய்யறதுக்கு சலுப்பாக இருக்குது. துணியெல்லாம் வந்து காலையிலே வந்து துவைச்சி போட்டாச்சுங்க. இன்னும் வீடு மட்டும்தான் வந்து மாப் போடணும். எல்லாமே வெளியே எடுத்து வச்சாச்சுங்க. வீடெல்லாம் மாப் போட்டு தொடச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கிடந்துச்சு, அது எல்லாத்தையும் வந்து எடுத்து மடித்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து நம்ம சமையல் ஒர்க் பார்க்கலான்னு சொல்லி சமையல் செய்ய வந்துட்டேங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நைட் டின்னர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரவை கிச்சடி தாங்க ஸ்பெஷல். எல்லாம் வந்து காலையிலேருந்து வேலை செய்யங்காட்டி இப்போ கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, சரி ஓகே நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு சொல்லி ரவை கிச்சடியை வந்து கிளம்பிட்டேன். அது ரொம்ப ஈஸி தாங்க. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து வெங்காயம், மிளகா இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் நெய்யில் போட்டு. கிச்சடி செய்கிறதுக்கு வந்து 7 மணி ஆயிடுச்சுங்க. கடை வேறு சாத்திட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து முந்திரி பருப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. கிச்சடிக்கு வந்து முந்திரி பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து முந்திரி பருப்பு இல்லாமல் வந்து செஞ்சுருந்தேன். பட் இருந்தாலும் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.